அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக. தினந்தோறும் ஃபஜர் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குர்ஆனினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குர்ஆனினுடைய 29வது அத்தியாயமான அல் அன்கபூத் என்கின்ற அத்தியாயத்தினுடைய 49வது வசனத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாக இறைவன் திருமறை குர்ஆனை பற்றி பேசுகிறான். பல் ஹுவ ஆயாத்தும் முபையினாத் ஃபீ சுதூரில் லதீன ஊதுல் இல்ம். இவைகள் வேதம் வழங்கப்பட்டோரினுடைய உள்ளங்களில் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய தெளிவான வசனங்கள் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். இந்த திருமறை குர்ஆனினுடைய பாதுகாப்பை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் குர்ஆனை எங்கே பாதுகாத்து வச்சிருக்கிறான்னா, வேதம் வழங்கப்பட்டோரினுடைய உள்ளத்தில் பாதுகாத்து வைத்திருக்கிறான். இந்த வசனத்தையே நாம் முன்னால் சொல்லி அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கிறது, ஒரு வார்த்தை கூட அடிபெறலாமல் அலிஃப் லாம் மீம் என்று இருந்தது, இப்பொழுது வரைக்கும் அலிஃப் லாம் மீம் என்றே இருக்கிறது. இது எழுத்து வடிவில் பாதுகாக்கப்படாமல் ஓசை வடிவில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் முன்னரே பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது நாம் எப்படி பார்க்க போகின்றோம் என்றால், திருமறை குர்ஆனை மனனம் செய்வதனுடைய சிறப்பு. முதலாவது சிறப்பு அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்திலே சொல்லிட்டான், வேதம் வழங்கப்பட்டோரினுடைய உள்ளத்தில் பாதுகாக்கப்படுகிறது. இப்ப நம்ம ஒருத்தர் திருமறை குர்ஆனை முழுமையாக மனனம் விட்டுட்டோம்னா நாம் அறிவு வழங்கப்பட்டோரினுடைய உள்ளங்களில் பாதுகாக்கப்படுகிறது. வேற எந்த ஒரு தரஜாவும் கிடையாது தன்னை அறிவாளி என்று சொல்லிக் கொள்வதற்கு. 7 வருஷம் ஓதிட்டோம், 4 வருஷம் ஓதிட்டோம், நம்ம அறிவாளியா ஆலிமா என்று கேட்டால் தெரியாது. ஆனால் திருமறை குர்ஆனை முழுமையாக மனனமிட்டிருந்தால் நாம் அறிவாளிகள், அறிவு வழங்கப்பட்டவர்கள் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒருவர் தங்கு தடையின்றி சரளமாக ஓதி குர்ஆனை மனனமிட்டு வைத்திருக்கிறாரோ அவர் சங்கை மிகுந்த வானவர்களுக்கு சமம். மலக்குமார்களுக்கு சமமாக்கக்கூடிய ஒரே நற்காரியம், ஒரே விதமான நல்லமல் என்றால் அது திருமறை குர்ஆனை மனனம் செய்வதை தாண்டி வேற எதுவும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, எத்தனை மக்கள் திருமறை குர்ஆனை மனனம் செய்வதில் ஆர்வம் காட்டுகிறோம்? பல பேர் கிடையாது. அதிகபட்சம் இங்க இருக்கக்கூடிய அதிகமான மக்களுக்கு எவ்வளவு தெரியுமா? 20 சூறாக்கள் தெரிஞ்சிருக்கும். சும்மா ஏதோ தொழுதுட்டு காலத்தை ஓட்டினா போதும் என்பதை போன்று மிகவும் மிகவும் ஒரு குறைவான சூறாக்களைத்தான் பல மக்கள் மனனம் செய்திருக்கிறோம். ஆண்கள் கூட பரவாயில்ல, ஆனால் பெண்கள் இன்னும் மோசம். அதிகபட்சம் நம்மளே சுன்னத் தொழுதோம்னா என்ன சூறா ஓதுவோம்? தக்பீர் கட்டிட்டு முதலாவது ரக்காயத்துல குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இரண்டாவது ரக்காயத்துல குல் ஹுவல்லாஹு அஹத். இதத்தான் எல்லா சுன்னத்தான தொழுகைகளுக்கும் தொழுவோம். கடமையான தொழுகைகளுக்குன்னு வரும்போதுதான் இமாம் பெரிய பெரிய சூறா ஓதுவார். அவர் என்ன சூறா ஓதுறாருன்னு கூட நமக்கு தெரியாது. இந்த அளவிற்கு திருமறை குர்ஆனை பற்றியும் அதை மனனம் செய்வதை பற்றியும் இன்றைக்கு பல மக்கள் ஆர்வப்படுவதே கிடையாது. ஆண்கள்ல கூட அதிகமான ஹாஃபில்கள் இருக்கிறார்கள், திருமறை குர்ஆனை மனனமிட்டவர்கள். பெண்கள்ல எத்தனை பேர் இருக்காங்க யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு பெண்கள் திருமறை குர்ஆனை மனனமிடுவது இன்னும் குறைந்து விட்டது. நம்ம பெண்களா இருக்கிறோம், நம்ம போய் தொழுக வைக்க வேண்டிய ஒரு சூழலும் ஏற்படாது. இப்ப ஆண்கள் கூட இமாம் வரல, யாரோ ஒருத்தர் இல்ல, நம்ம தான் தொழுக வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் ஆண்கள் முன்னாடி வந்து தொழுக வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனா பெண்களுக்கு அப்படிப்பட்ட சூழல் இல்லை என்கின்ற காரணத்தினால் பல பெண்கள் திருமறை குர்ஆனை மனனம் செய்வதில் ஆர்வப்படுவதே கிடையாது. அதிகபட்சம் ஒரு சில சூறாக்களை மட்டும் தெரிந்து வைத்துக் கொண்டு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தொழுக வச்சா போதும் என்று மிக மிக குறைவான சூறாக்களோடு தான் பல பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆலிமாக்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஆலிமாக்கள் நிறைய பேர் இருப்போம். 10th முடிச்சிட்டாங்களா, 12th முடிச்சிட்டாங்களா, ஒரு வருஷமோ 3 வருஷமோ கொண்டு போய் ஆலிமால சேர்த்து விடுவோம். அதிகமான ஆலிமாக்கள் இருக்கிறார்கள் பெண்களில். ஆனால் ஹாஃபிலாக்கள் இருப்பது கிடையாது. திருமறை குர்ஆனை மனனமிட்டவர்கள் அதிகமாக இருப்பது கிடையாது. பெண்களிலும் அதிகமாக அப்படித்தான் இருக்கிறார்கள், ஆண்களிலும் பல மக்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் எடுத்து பார்த்தோம்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திருமறை குர்ஆனை முழுமையாக மனனமிட்டு வைத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுவதை அப்படியே கேட்டு மனனமிட்டு ஒட்டுமொத்த குர்ஆனையும் மனனம் செய்த ஹாஃபிலாவாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். அதனால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை எப்படி சொல்லுவாங்கன்னா அறிவு சுடர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லுவார்கள். எந்த அளவுக்கு அறிஞர்கள் சொல்லுவாங்கன்னா, உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பெண்களினுடைய கல்வி ஞானத்தையும் அறிவையும் எடுத்து ஒரு தராசினுடைய ஒரு தட்டில் வச்சுட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரே ஒரு பெண்மணி, உலகத்துல இருக்கிற எல்லா பெண்மணிகளையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சிருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய அறிவை எடுத்து மறு தட்டில் வைத்தால் ஆயிஷா அவர்களினுடைய தட்டு தான் கனத்திருக்கும். அந்த அளவிற்கு அறிவு அதிகமாக வழங்கப்பட்டிருந்தது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு என்று சொல்லப்படுகிறது. உம்மு யாக்கூப் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அவர்கள் தம்முடைய தோழர்களுக்கு மத்தியில சொல்கிறார்கள், லக்கது கராத்து மாபைன லவ் ஐனி
இந்த திருமறை குர்ஆனினுடைய இந்த அட்டையிலிருந்து இந்த அட்டை வரைக்கும் நான் படித்து வைத்திருக்கிறேன் சொல்லக்கூடியது ஒரு பெண்மணி. இன்றைக்கு எத்தனை ஆண்களால் அதை சொல்ல முடியும்? இந்த அட்டையிலிருந்து இந்த அட்டை வரைக்கும் திருமறை குர்ஆன் நான் படிச்சுட்டேன், மரணம் செய்ய வேண்டாம். ஒரே ஒரு முறை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக நாம் படித்திருக்கிறோமா? இந்த அளவுக்குத்தான் திருமறை குர்ஆனை படிப்பதிலும் அதை மரணம் செய்வதிலும் நமக்கு மத்தியில் ஆர்வம் இருந்து வருகிறது. இந்த ஒரு நிலை இனி தொடரக்கூடாது. ரமலான் காலத்தில் அதிகமாக எடுத்தெடுத்து வாசித்தோம், இன்றைக்கு பல மக்கள் வாசிப்பதே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் அழகிய முஃமின்களினுடைய ஒரு பண்பாக இருக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக குர்ஆனோடு தொடர்பில் வைத்துக் கொண்டு அதிகமாக ஓதி இன்னும் அதிகமாக மரணம் செய்வதற்கும் ஒரு சில வாய்ப்புகளை அமைத்துக் கொண்டு ஏராளமான சூறாக்களை மரணம் செய்து இறைவன் சொல்லக்கூடிய அறிவு வழங்கப்பட்டவர்களினுடைய பட்டியலில் நாமும் ஒருவராக ஆகுவதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.